வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் இப்போ பார்த்தீங்கன்னா கனடாவில் வெதர் வந்து 6 பாகையாக இருக்குது. கொஞ்சம் காற்றோட கூடிய மாதிரி வெதர் இருக்கிறபடியாக கொஞ்சம் வெளியில் குளிர். மார்னிங் பார்த்தீங்கன்னா -2 இருந்தது வெதர். இப்போ ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ப்ளஸுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஃபால் சீசன்றபடியாக இப்படி தான் எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருந்த மரங்கள் ஒவ்வொரு நிறமாக மாறி நல்ல வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு எடுத்து ஈவினிங் ஆல்ரெடி தமிழ் கடையில் வேண்டி வச்சுருந்த ராசவள்ளி கிழங்கு இருந்தது. அதை வச்சு ஒரு கஞ்சி காய்ச்சுவோம் என்று தான் அந்த கஞ்சி தான் இப்போ காய்ச்சி கொண்டிருக்கிறேன். டீ குடிக்கக்குள்ள ஏதாவது கொடுக்க வேணும் ஸ்நாக்ஸ் மாதிரி. அப்போ அதுக்கு தான் இந்த ராசவள்ளி கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இதான் அந்த வேணும் 2 கிழங்கு. இதை நல்லா கழுவிட்டு தோல் சீவி நல்லா வெட்டி எடுத்தாச்சு. கைக்கு க்ளவுஸ் போட்டு வெட்டுறேன்னு ஏனெண்டா இது கடிக்கிற மாதிரி இருக்குது முள்ளங்கையில். அப்போ அதுக்காகத்தான் க்ளவுஸ் போட்டு வெட்டி கொண்டிருக்கிறேன். 2 கிழங்கையும் நல்லா வெட்டியாச்சு. வெட்டி எடுத்துட்டு பெரும்பாலும் இந்த கஞ்சி வந்து பசுப்பாலில் தான் இங்கே நான் காய்ச்சிறது. சில பேர் தேங்காய் பாலில் காய்ச்சுவாங்க. நான் தேங்காய் பால் பாவிக்கிறது குறைவு. அப்பம் மட்டும் சுட்டா தான் தேங்காய் பால், மற்றும்படி என்ன செய்யறாலும் பசுப்பால் தான் நான் இங்கே பாவிக்கிறேன். நான் அப்போ அடுப்பு ஒருக்கா குறைச்சி வச்சுட்டு வெட்டின கிழங்கையும் அடுப்பில் வச்சுட்டு கிழங்கு அவியறதுக்கு பாலிலேயே அவிய வைக்கிறேன். அப்போ அதுக்காக பசுப்பால் ஊற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பாலிலேயே கிழங்கு ஒருக்கா நல்லா பாலை ஊற்றிட்டு கிண்டி விட ஒரு 3 நிமிஷம் மூடி விட கிழங்கு நல்லா அவிஞ்சி வரும். என்ன அந்த அடி பிடிக்காமல் கிண்டி கொண்டே இருக்கணும், இல்லாத அடி பிடிச்சி தீய வலிக்கிட்டுரும். சுவைக்காக ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் கொஞ்சம் போடுறேன். சுவைக்காகத்தான் இது. சில பேர் போடுற இல்லை, நான் போடுறேன். நான் விருப்பமெண்டா நீங்கள் போடலாம், இல்லாது போடாமலும் விடலாம். நல்லா ஒருக்கா பாலை விட்டு மூடி விட நல்லா கிழங்கு இப்படி அவிஞ்சி வந்துடும். கை விடாமல் ஒருக்கா நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சாலும் ஒருக்கா நீங்கள் கிண்டி கொண்டே இருக்கணும், அல்லது கீழே அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா கிழங்கு அவிஞ்சிட்டுது. இந்த இதில் சில பேர் சவரிசி போடுறது, நானும் ஒரு கொஞ்சம் சவரிசி சுவைக்காக போடுறோம். நீங்கள் விரும்பமெண்டா இதை விட கொஞ்சம் கூடவும் போடலாம். நாங்கள் ஒரு கொஞ்சம் போடுறோம். சவரிசியும் போட்டுட்டு நல்லா ஒருக்கா தொடர்ந்து கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிழங்கு ஓரளவு அவிஞ்சிட்டுது. இந்த நேரத்தில் சுவைக்காக நல்ல வாசமாகவும் இருக்குமன்றதுக்காக ஒரு 4 ஏலக்காயை 2 பிச்சு போட்டு போடுறேன். இது சாப்பிடக்குள்ள அந்த ஏலக்காய் அடிப்பட நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதோட இப்போ தான் சுகர் ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் போட இல்லை, அப்போ ஒயிட் சுகர் தான் போடுறேன். 5 கரண்டி சுகர் போடுறேன். போட்டுட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட வேணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படி அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒருக்கா கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அவிஞ்சிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.